இந்த ஷிப் பார்க்குறதுக்கு அப்படியே டைட்டானிக் மாதிரியே இருக்குல்ல, ஆனால் இது டைட்டானிக் கிடையாது. இதுதான் RMS குயின் மேரி. இந்த ஷிப்க்கு இன்னொரு பேரும் இருக்குது, அதாவது த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஹாண்டட் ஷிப். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த குயின் மேரி ஷிப் ஒரு ரிட்டையர்ட் பிரிட்டிஷ் ஓஷன் லைனர். முன்ன இந்த ஷிப் ஒரு லக்ஸுரியஸான ஒரு க்ரூஸ் ஷிப்பாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பெர்மனண்ட்டாக லாங் பீச் கலிஃபோர்னியாவில் டாக்டாக இருக்குது. இப்போ இந்த ஷிப் ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு ஃப்ளோட்டிங் மியூசியமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 1000 கணக்கான பேர் இந்த ஷிப்பை விசிட் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஸ்டாரிஸோட நிறைய பேர் கிளம்பியும் போயிருக்காங்க. அப்படி என்ன மர்மமான விஷயம் நடந்திருக்கும்? இந்த குயின் மேரி ஷிப் 1936 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஷிப் தான் அப்போவே ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் லக்ஸுரியஸ் ஷிப் இன் த வேர்ல்ட். வேர்ல்ட் வார் 2 நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ இந்த குயின் மேரி ஷிப் ஒரு ட்ரூப் ஷிப்பாக கான்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஷிப் மோர் தேன் 800,000 சோல்ஜர்ஸை கேரி பண்ணிட்டு போயிருக்கு, அதுவும் டேஞ்சரஸான கடல்லாம் தாண்டி. ஆனால் நிறைய பேர் திரும்ப வீடு போய் சேரவே இல்லை. பல ஆண்டுங்களாக கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலேயாவது இந்த ஷீப்பில் இறந்து போயிருப்பாங்க. சில பேர் கதுவால் நசுக்கப்பட்டு செத்து போயிருக்காங்க, சில பேர் மூழ்கி செத்து போயிருக்காங்க தண்ணியில், அண்ட் ஒரு சில பேர் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. இந்த குயின் மேரி ஷிப்லே மோஸ்ட் ஹாண்டடான இடம்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா ரூம் B340. இந்த ரூம் தான் த மோஸ்ட் ஹாண்டட் ரூம். இந்த ரூமில் ஸ்டே பண்ண கெஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முழிப்பு வரும், ஆனால் பாடியை நவுத்த முடியாது. ஏதோ ஒன்று ஹெவியாக நெஞ்சு மேலே உக்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ப்ரெஷராக இருக்குமா. அதுக்கப்புறம் ரூம் வெளியே யாரோ செவரை போட்டு வேகமாக அடிக்கிற மாதிரி, அதாவது தட்டுற மாதிரி கேட்டிருக்கு. அப்புறம் விளக்கு சொந்தமாக அமைஞ்சு எரியுமா. நைட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது யாரோ இல்லை ஏதோ அவங்க போர்வையை பிடிச்சி இழுத்துருக்கு. திடீர்னு நைட் டைம் ஃபோன் ரிங் ஆகுமா. எடுத்து பேசினா லைனில் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ரூம் B340 எக்ஸ்ப்ளோர் பண்ணி பேரனார்மல் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணால் யூடியூப்பில் கூட நீங்கள் தட்டி பார்த்துக்கலாம். அடுத்து இன்ஜின் ரூம். இந்த இன்ஜின் ரூமும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் இந்த குயின் மேரி ஷிப்பில். ஒர்க்கர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திடீர்னு கதவு சொந்தமாக சாத்திக்குமா, அதனால அவங்க நிறைய வாட்டி உள்ளே மாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்னொன்று, ஏதோ ஒரு கை திடீர்னு அவங்கள தள்ளி விடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மிஷின் பக்கத்தில் ஏதோ ஒரு கருப்பு உருவம் நின்றுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா. அடுத்து இந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியா. விசிட்டர்ஸ் இந்த இடத்துக்கிட்ட ஒரு சின்ன பிள்ளையோட சிரிப்பு சத்தம் கேட்டிருக்காங்க. ஈவந்தோ இந்த ஸ்விம்மிங் பூல் எம்டியாகவே இருந்தாலும் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சின்ன பிள்ளை இந்த ஸ்விம்மிங் பூலில் தான் மூழ்கி இறந்து போயிருக்குன்னு. திடீர்னு தண்ணி ஸ்ப்ளாஷ் பண்ணுற சத்தம் கேட்குமா. ஆனால் அந்த ஸ்விம்மிங் பூலில் யாருமே இருக்க மாட்டாங்களாம். அந்த இடத்துக்கிட்ட நடந்து போகும்பொழுது ஒரு விஸ்பர் சத்தம் மெதுவாக மம்மி அப்படின்னு கேட்குமா. இன்னும் இருக்குது, நிறைய கதைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹால்வேல ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட போனால் அந்த பொண்ணு அப்படியே மறைஞ்சிருவா, காற்றோட காற்றா அப்படியே மறைஞ்சிருவான்னு. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு இந்த ஷிப்பில் இறந்த ஒரு பொண்ணாக இருக்கலாம்னு. நிறையா ஸ்டாரிஸ் இருக்குது. நைட்டில் ஃபுட் ஸ்டெப் சத்தம் கேட்கும், ஏதோ ஒரு கருப்பு உருவம் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்னு. அதுக்கு நிறைய ஆதாரமும் இருக்குது, வீடியோ ஃபுட்டேஜும் இருக்குது. இந்த RMS குயின் மேரி ஷிப் ஸ்டில் இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இந்த ஷிப் ஒரு ஹோட்டலாகவும் இருக்குது, ஒரு மியூசியமாகவும் இருக்குது. கெஸ்ட் வந்துட்டு நிறைய பேர் ஹாண்டட் ரூம் கூட புக் பண்ணியிருக்காங்க, ரிக்ரெட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நீங்கள் ஈவன் ரூம் B340 கூட நீங்கள் ஒரு நாள் ரெண்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ரூம் B340 எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள்.
நமக்கு அவ்வளோ தகுதியெல்லாம் இல்லைப்பா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர். பை பாய்.